எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு 4 ஏக்கருங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஒரு ஃபார்ம் லேண்டு. இது அந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ள கிணறுங்க. பவுண்டரின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்ஸ் இதில் அதுலேருந்து அப்படியே ஒரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் ஒன்று வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தற்சமயம் பூஞ்செடி தான் வச்சுருக்காங்க. அதாவது சாமந்தி வச்சு பயிர் பண்ணியிருக்காங்க. அந்த கிணறுலேருந்து உங்களுக்கு பைப் லைன் கீழே கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்டு கடைசி வரைக்கும் அந்த பைப் லைன் வருதுங்க. இது வண்டி வர்றதுக்காக அவங்க பாதை விட்டுருக்காங்க லேண்ட்லேயே. ஆக்சுவலாக இப்போ நடந்து வர வழி தான் இருக்குது. அவங்க இதில் வந்து நம்ம ஃபுல்லாக கிராஸ், அதாவது செடி பில்லுங்க தான் முளைஞ்சிருக்குதுங்க. ஸோ அது கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வண்டி ஃப்ரீயாக வந்து போகும். பூஞ்செடிக்கு பயிர் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஏரியாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏரியா 4 ஏக்கருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் போட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. அதே போல் ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரமும் மாமரமும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஒரு 7-8 மாமரம் இருக்குது. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த வழி நெடுக்க சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபென்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை, எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நான் வந்து போனால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது இந்த ப்ராப்பர்ட்டி ஆப்டாக இருக்குங்க. அப்படியே இந்த ஃபென்ஸ் தாங்க பவுண்டரி லைன். ப்ராப்பர்ட்டிலேருந்து மலையோட ஹில் வியூ பாருங்கள். இங்கே ஒரு ஃபுல் ஹில் வியூவில் இருக்குது. இதுவும் அந்த பூஞ்செடி தாங்க. சாமந்தி பயிர் பண்ணியிருக்காங்க. சின்னதாக செடி இருக்குதுங்க. ஸோ ரெட் சாயில் தாங்க. இது ஸ்ட்ரைட்டாக தெரியுதுங்களா? அது ஒரு டூவில் நிற்குதுங்களா? அதுதாங்க மெயின் கேட்டு. பக்கத்தில் சிம்பிளாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸுக்கு ஆப்டான ஏரியா தாங்க இது. நான் சொன்னேன் இல்லைங்களா, தென்னை மரங்கும் உங்களுக்கு மாமரம் இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இதுதாங்க. இதில் ஒரு 8-9 மாமரங்கள் இருக்குது. தென்னை மரம் ரைட் லெஃப்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 எலுமிச்சை மரமும் இருக்குதுங்க.